என் பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, இன்னைக்கு ஒரு 3 செய்திகள குறித்து பார்க்க போறோம். முதல் செய்தி என்னன்னா, இன்னைக்கு காலையில விடிஞ்ச பின்னாடியே நமது தமிழகத்துடைய இல்லத்தரசிகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரூ. 5000 மகளிர் உதவித்தொகைய அவங்களுடைய வங்கியில நேரடியா செலுத்திட்டார் அப்படிங்கிற செய்தி தான் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. 2வது செய்தி என்னன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தன்று பல்வேறு இடங்கள்ல இருந்து சாறை சாறையாக டிவிகே மாநாடுக்கு விஜயை பார்ப்பதற்காக அவருடைய பேச்சை கேட்பதற்காக மக்கள் சென்றிருக்கிறாங்க. அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற செய்தியும், அதற்கடுத்து இன்னைக்கு எகிப்துல தமிழனுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லறையில் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியகரமான செய்தியும் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த நண்பர்களே, தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி என்பது நிச்சயமாக மக்களுக்கு நலன் செலுத்தி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக நலன் செலுத்தி இருக்கு. அதே வேளையில் பாதகமான செயல்லையும் அது ஈடுபடுத்த வச்சிருக்கு. அப்போ திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகள்லையும் ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கடந்த கால கணக்குகளாக இருக்குது. நிகழ்காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இன்றைய காலத்தை ஒட்டி நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அது திமுகன்னு சொல்லலாம். திமுகன்னு சொன்னதுக்காகவே திமுக தான் சிறந்த கட்சி, திமுகவை தவிர்த்து யாருமே ஆட்சி சிறந்தவர்களை செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நாம் போவில்லை. திமுக முன்பு காலத்தில் பல்வேறு தவறுகள் செஞ்சுருக்குது, பல்வேறு இஸ்லாமியர்களுக்கே பல்வேறு துரோகங்கள் செஞ்சுருக்கு என்ற பல விஷயங்கள் அடுக்கடுக்காக ஆதாரப்பூர்வமாகவே நம்ம என்ன பண்ண முடியும், நிரூபிக்க முடியும். ஏனென்றால் இன்னைக்கு விவாத நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு கட்சி சார்ந்து பேசுகிறாங்க. அப்படி கட்சி சார்ந்து பேசக்கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய கட்சியுடைய தவறுகளை பேச மாட்டாங்க, நிறைகளை மட்டும்தான் பேசுவாங்க தவிர குறைகளை பேச மாட்டாங்க. அந்த குறைகளை பேசதான் எதிர்கட்சி இருக்கே, எதிர்கட்சி இந்த குறையை பேசுகிறோம். அப்போ எல்லா கட்சியும் ஒரு மேடையில் அமரக்கூடிய சமயத்தில் அவர்கள் விவாதிக்கக்கூடிய சமயத்தில் 5 கட்சிகள் என்றால் அந்த 5 கட்சிகளுக்கும் நிறை குறை என்ற 2 விஷயங்கள் இருக்கும். அளவுகள் வேணால் கொஞ்சம் கூடலாம், கொஞ்சம் குறையலாம். இப்போ விசிகால எடுத்துட்டிங்கன்னா குறைகள் மிக குறைவு, நிறைகள் தான் அதுக்கு அதிகம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு கட்சிகளை நம்ம சொல்லிட்டு போகலாம். அதுபோல தான் இன்னைக்கு திமுக அதிமுகவுடைய நிலைப்பாடுகள் கடந்த காலத்தில் 2 பக்கங்களாக இருந்திருக்கு. அதாவது தவறும் இருந்திருக்கு, சரியும் இருந்திருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் திமுக சரியான கட்சி, சரியான கொள்கையில் பயணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதையே இன்றைய கால சூழலை வச்சு தான் நம்மளால் முடிவெடுக்க முடியுது. கடந்த கால தவறுகளை வைத்து இன்றைய காலத்தில் திமுக ஒரு குற்றவாளி அப்படிங்கிற இடத்தை நோக்கி நம்ம போகக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் அது சிறந்து விளங்குறதுனால எதிர்காலத்தில் அது தவறை செய்யாது அப்படிங்கிற நிலையை நோக்கியும் நம்ம உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு போகக்கூடாது. அப்போ 2 நிலைகளும் ஒரு பக்கம் இருக்குது. இப்படி ஒரு தனி மனிதனுக்கு அவன் நல்லவனா வெளியே இருந்தால் கூட அவனுக்குள்ள 1000 குறைகள் இருக்குல்ல, அது போலத்தான் ஒரு தனி மனிதனுக்கு 2 பக்கங்கள் இருப்பது போல ஒரு கட்சிக்கும் 2 பக்கம் என்பது இருக்கும். அதை நாம் அப்படிதான் விளங்கிக்கணும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு இன்றைய சூழலில் பாஜகவை களத்தில் நேரடியாக தமிழக மண்ணிலிருந்து எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு இருக்கிறது திமுக தான் அப்படிங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. இதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஆனால் இதே உத்வேகம் எதிர்காலத்தில் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அப்போ இந்த காலத்தை ஒட்டி தான் ஒரு கட்சியுடைய நிலைப்பாட்டை ஒட்டி தான் நாம் என்ன பண்ணுறோம், அந்த கட்சி சரியாக பயணிக்குது அப்படிங்கிற இடத்துக்கும் அந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்திற்கும் அந்த கட்சி மக்கள் நலனுக்காக செயல்படுது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு எண்ணத்தை நோக்கியும் நம்ம நகர முடியுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமாக தான் இருக்குது. இந்த 5000 பணம் அப்படிங்கிறது இன்றைக்கி டிவிகே சகோதரர்கள் கூட பணத்தை வாங்கிட்டு பார்த்தியா 5000 எனக்கு வந்துடுச்சு, ஆனால் ஏன் தலைவன் டிவிகே விஜய்க்கு தான், மக்கள் தலைவன் விஜய்க்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு பல அடிப்படையில் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. லேப்டாப் அப்படி தான் ஸ்டிக்கர்ஸ்லாம் கிழித்து ரிமூவ் பண்ணி அதை டெமோ பண்ணி காட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த மக்களுடைய அரசுடைய விஷயங்களை பெற்றுக்கொண்டு நான் டிவிக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறது அது அவனுடைய தனி உரிமை. ஆனால் இது ஏன் பணம், நான் கட்டின வரி தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது உள்ளளவு ஒரு வேதனையான விஷயம். ஏன்னா இது மக்கள் வரி பணம் தான், இல்லை மாற்று கருத்தே இல்லை, அது உண்மைதான். ஆனால் இந்த கேள்வியை திமுகவிடம் கேட்பதற்கு முன்னாடி இதற்கு முன்பு ஆட்சி செய்து அதிமுக போய் ஏன் கேட்கல? ஏன் இன்று நமக்கு எவ்வளவோ பணங்கள், கோடிக்கணக்கான வரி பணங்கள் நிலுவையில் நிற்கக்கூடிய ஒன்றிய அரசை நோக்கி ஏன் நம்ம கேள்வி கேட்கல அப்படிங்கிற அடிப்படை கேள்வி வருதில்ல. அப்போ இந்த அரசியல் சூழலில் தன் கட்சிக்கு அல்லது தன் விரும்பக்கூடிய நபருக்கு சாதகமான நிலையிலிருந்து கேள்விகளை எழுப்புவது என்பது அறிவுடைய நிலைமை கிடையாது. அப்போ இந்த 5000 பணத்தை இன்றைக்கி மக்கள் வாங்குறாங்க, பெண்கள் வாங்குறாங்க அப்படிங்கும்போது உள்ளளவு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு வாங்குறாங்க. அந்த 3000 பணம் அப்படிங்கிறது
அந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கு, இரண்டாவது கோடைக்கால அந்த தொகையா இருக்கு. இப்போ இதுல பல்வேறு விமர்சனங்கள் வைப்பாங்க. 3000 பணம் எதனா 2000 பணம் நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இப்படி டிஜிட்டல் முறையில் கொடுக்க வராரா ஸ்டாலின்ங்கிற பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் கேள்விகள் கேட்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த பணம் மக்களுடைய நலன் சார்ந்து அமையுது. இந்த பணத்தை எவ்வளோ நபர் எதிர்பார்த்துட்டு இருக்கான். மாதம் இந்த 1000 ரூபாயை வாங்கி கொண்டு போய் மருத்துவ செலவுக்கு செலவு செய்யக்கூடிய எத்தனையோ ஏழ்மையான குடும்பங்கள் இருக்குது. அப்போ அவர்களுடைய நிலையும் சேர்த்து தான் நம்ம இங்கே பார்க்கணும் தவிர பொத்தாம் பொதுவாக இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு ஓட்டு கன்ஃபார்ம்டா அப்படிங்கிற நிலை நோக்கி போகக்கூடாது. ஏனென்றால் இந்த பணத்தை வைத்து என்பது இந்த ஓட்டுடைய முடிவு என்பது இருக்கவே இருக்காது. செயலை வைத்து தான் இருக்கும். பல நபர்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த பணம் என்பது அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது நிச்சயமாக களத்தில் அது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஆனால் இந்த பணம் புழக்கம் என்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது திமுக அதிமுக 2 கட்சிகளும் செய்த வேலை தான். ஏன் இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர் ஆமாம் திமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்துன்னு தைரியமாக பேச முடியுமா? கொடுத்துருக்கு. அதுக்குரிய சாட்சிகள் எல்லாமே இருக்குது கடந்த காலங்களில். ஆனால் இன்னைக்கு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பல தலைவர்கள் இன்னைக்கு திமுக புகழ் பேசக்கூடியவர்கள் திமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்கவே இல்லைன்னு பேச முடியுமா? ஏன்னா அந்த குறை தெரியும் அவர்களுக்கு. அதை மறைத்து விட்டு தான் நிறைய பேசுகிறாங்க. அப்போ எல்லா நபர்களும் பேசக்கூடியவர்கள்லாம் திமுகவுக்கு ஒரு வகையில் சாதகமாக பேசும்போது தவறுகளை மறைத்து தான் பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்தில் அவர்கள் ஒரு நயவஞ்சக நிலையிலிருந்து வெளிப்படுத்துகிறாங்க. நான் அப்படிலாம் இல்லை. நம்ம நீ நல்லது சரியா பாராட்டுறோம், கெட்டது சரியா அதை எதிர்க்கிறோம், அதை என் வாழ்விலும் நான் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிங்கிற நிலையிலிருந்து பார்க்குறோம். இது ஒரு பக்கம். ஸோ உள்ளளவு சந்தோஷம். ஸ்டாலின் அவர்கள் இந்த 5000 ரூபா கொடுத்தது பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். உள்ளளவு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்கின்றேன். இன்னொரு பக்கம் விஜயுடைய கூட்டம். விஜயோடைய கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சூரஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு வடமாநில சகோதரர் மூச்சு திணறி இறந்துருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டறையில் வேலை செஞ்சுருக்கிறாரு. வேலை செஞ்சுட்டு விஜயோடைய ரசிகராக இருந்திருப்பார் போல. வடமாநிலத்தில் கூட விஜயோடைய ரசிகர் மன்றம் இருக்குங்கிற மாதிரி தான் இன்றைக்கி அவருடைய ரசிகர் குஞ்சுங்க. இவர் ஒருவேளை நல்லா இருந்தது தான் பேசியிருப்பார். இறந்துட்டார்ல, சற்று அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ விஜய் கூட்டத்திற்கு வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல என்ன இருக்கிறாங்க, மூச்சு திணறி ஆல்ரெடி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்தனால அவர் மூச்சு திணறி இறந்துருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது. உள்ளளவு மிகப்பெரிய வருத்தம். ஸோ இந்த கூட்டத்துக்கு இந்த மூச்சு திணறி இறந்துட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் இருக்குல்ல, இந்த ஒரு காரணம் இன்னைக்கு விஜய் மிகப்பெரிய ட்ராபேக்கில் கொண்டு போய் விட்டுருக்கு. ஏன்னா கரூருடைய சம்பவமே இன்றைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் கரூருக்கு விஜய் ரியாக்டே பண்ணலை. ரியாக்ட் அப்படிங்கிறது உன்னால் ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு உளவியல் சிக்கல். இப்போ நீங்கள் உங்களால் ஒரு உயிர் போயிடுச்சுங்கிற ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் அந்த இடத்துல வந்தனால அப்படிங்கும் போது அப்போ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உளவியல் ரீதியாக மிகப்பெரிய உடஞ்சிருப்பீங்கள்ல. அப்போ கிட்டத்தட்ட பல உயிர்கள் போயிருக்கு. அப்போ இதிலிருந்து விஜய் மீண்டு வருவது என்பதே பெரிய கேள்விக்குறி. அப்படி அவர் வரக்கூடிய சமயத்தில் கூட அந்த நிலை என்பது அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அங்கே எப்படி அப்பாலஜி கேட்டிருக்கணும், மன்னிப்பு, அது எப்படி ஊடகங்களை சந்தித்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கணும். அதுக்கான ஏன்னா ஒரு விஷயம் உங்கள் மேலே குற்றம் சொல்லும் போது நீங்கள் முன் வாய் திறந்து பேசினா தான் நீங்கள் குற்றவாளி இல்லைங்கிறது தெரியும். நீங்களே அமைதியாக இருக்கிறீங்கன்னா அப்போ அதற்கு என்ன அர்த்தம்? இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி விஜய் குறித்து நம்ம கேள்விகள் எழுப்பி கொண்டிருந்தாலும் கூட இந்த விஜயுடைய கூட்டம் என்பது இன்றைக்கி பெரிய அளவில் பார்க்கப்படுது. அந்த விஜய் கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு. தூய சக்தி தீய சக்திங்கிறாரு. எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டி, நல்லவன் வேணுமா கெட்டவன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி தன் வாழ்நாளில் எந்த கலப்பணியும் செய்யாமல் ஒருத்தன் எப்படி பாருங்கள், உழைப்பே எல்லாமே எப்படா ஊதிய எதிர்பார்க்குற? உழைக்கவே இல்லை ஆனால் ஊதிய எதிர்பார்க்குற. இந்த இதில் வரும் பார்த்தீங்கன்னா வாகை சூட படத்தில் வரும், அந்த கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் ஒருத்தர் இருப்பான். அவன் அந்த ஊரில் இருப்பான். அங்கே ஒரு இருக்கிறதுக்கு ஹீரோ வருவான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், சரியாக கல்வியை சொல்லிக் கொடுக்காம சம்பளம் கிடைச்சா போதுன்னு கிளம்பும் போது தான் அந்த வயசான மனநிலை பாதிக்கப்பட்டவர் சொல்லுவார், விதைக்கவே இல்லை அறுவடை செய்கிற, விதைக்கவே இல்லை அறுவடை செய்கிறேன்னு. அதே தான் இன்றைக்கி விஷயத்தில் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. நீ விதைக்கவே இல்லை, இந்த சமூகத்தில் என்ன விதைச்சிருக்கிற? இந்த முஸ்லீம் சமூகத்திற்காக அல்லது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக என்ன குரல் கொடுத்துருக்கிற? என்ன களத்தில் நின்றுருக்கிற? பாஜக என்ற இந்த சக்தி தீய சக்தியை தான் இன்னைக்கு முழு மூச்சாக இன்னைக்கு திமுக எதிர்க்குது அப்படின்னு களத்தில் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அதை நம்பி தான் பல நபர்கள் கூட்டணிக்கு போய் இன்னைக்கு இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வடிவம் என்பது ஒரு பெரிய வடிவமாக இருக்கும்போது அந்த வடிவத்தை இந்த அரசியல் களத்தில் ஏன் பாஜக எதிர்ப்பு என்ற நிலையில் தனது கண்டன அறிக்கைகளையும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை விரிவுபடுத்தலை விஜய் அப்படிங்கிறதான் உள்ளளவு எல்லா மக்களுக்குமான கேள்வியாக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இதே வெள்ளிக்கிழமையில் நடந்த இந்த கூட்டத்தில் ஜும்மா தொழுவதற்கு முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமை கூட்டமாக இந்த ஜும்மா என்று சொல்லக்கூடிய சிறப்பு தொழுகை, ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை, அதில் வெள்ளிக்கிழமை இந்த சிறப்பு தொழுகை இருக்குல்ல, இந்த தொழுகைக்கு ஒரு தனியான இடத்தை அந்த விஜயுடைய மாநாட்டில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இது உள்ளளவு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. ஏன்னா எந்த கட்சிகளும் சாதி மதம் கடந்து ஒருத்தருடைய நம்பிக்கைக்காக தொழுகைக்காக இந்த போல ஏற்பாடுகள் செய்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக விஜய் இது செஞ்சுருக்காருன்னா
நிச்சயமாக இது வரவேற்கத்தக்கது. இது டிஎம்கே, ஏடிஎம்கே எந்த கட்சிகளும் தங்களது மாநாடுகளில் எல்லா சகோதரர்களும் வருவாங்க, முஸ்லீம்களும் வருவாங்க. அவர்களுக்கு இந்த ஏற்பாடு செய்யணுங்கிற அடிப்படை விஷயங்களை செய்து பார்த்ததில்லை. ஒருவேளை வெள்ளிக்கிழமை மாநாடுகள் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இவ்வளோ காலம் வைக்காமல் இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஒருவேளை வச்சிருந்து அப்படி செய்யலை அப்படின்னா அதிலிருந்து விஜயுடைய இந்த செயல்பாடு, கட்சியுடைய செயல்பாடு என்பது ஒரு தனித்துவமான விஷயமா இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து இறுதியாக கிடைத்த செய்தி தான் இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு. உண்மையாக ஒரு முஸ்லீமாக மொழி வெறி என்பது எனக்கு கிடையாது. மொழி பற்று இருக்குது, மொழி மீது காதல் இருக்குது, இலக்கியத்தின் மீது காதல் இருக்குது. உலக மொழிகளில் எல்லா மொழிகளும் சிறந்தது, தமிழ் மொழியும் சிறந்தது. தமிழ் மொழிக்கென்ற சாத்தியக்கூறுகளும் அதாவது இலக்கிய நயமும் இலக்கிய தன்மையும் கூட இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ உலகத்திலே உயர்ந்த மொழி தமிழ் அப்படின்னு போல உலகத்தில் சிறந்த மொழியாக இருக்கிறதுக்கான அடிப்படை சாத்திய கூறுகளும் அந்த அம்சங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படிப்பட்ட இந்த மொழியை பேசக்கூடிய நாம், மொழி வெறியோடு இல்லாமல் மொழி பற்றோடு காதலோடு இருக்கக்கூடிய நாம், நாட்டுப்பற்று என்பது ஈமானின் ஒரு பகுதி என்று சொல்லி கொடுத்த அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம், ஒரு செய்தி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா, இங்கு தமிழர்களாக வாழ்ந்தவர்கள், அதாவது கிபி 1 அல்லது 3 இந்த இடைப்பட்ட காலத்தில் 1 to 3 காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்து எகிப்துக்கு பல்வேறு மக்கள் சென்றிருக்கிறாங்க, துறைமுகத்திற்கு சென்றிருக்கிறாங்க, வியாபார ரீதியாக சென்றிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் முன்னாடி கிடைச்சிச்சு. இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக எகிப்தில் இருக்கக்கூடிய 6 கல்லறைகளில் வந்து தேடி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30க்கு அதிகமான தமிழ் பெயர்கள்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக எகிப்துடைய அந்த ரோமானியர்களுடைய அந்த ஆட்சியில் வந்து தமிழகத்தில் அதாவது முசிறி, தொண்டி இந்த இடத்துல இருந்து எகிப்துக்கு வந்து இந்த போக்குவரத்து என்பது இருந்திருக்கு, கடல் போக்குவரத்து என்பது இருந்திருக்கு வியாபார ரீதியாக. அவர்கள் ரோமானியர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள், மிளகு இது போன்ற விஷயங்களை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க, அங்கேருந்து சில பொருட்கள் இங்கே வரும் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. ஸோ கேரளா, மலபார் வழியாக, கேரளா வழியாக வந்து தமிழகம் தென் மாநிலம் வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் கிபி 1 to 2க்குள்ள இங்கிருந்து எகிப்து சென்றவர்கள் எகிப்துடைய துறைமுகம் வரைக்கும் போகலை, இன்னும் அந்த நகரத்திற்குள்ளேயே உள்ளே போய் கலாச்சார பண்பாடு கூறுகளை எல்லாமே தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாற்று சான்று தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. எகிப்தில் நான் சொல்கிறது நைல் நதி இருக்குல்ல, அந்த நைல் நதிக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சென்றிருக்கிறாங்க. அப்படி சென்றவர்களுடைய குறிப்பு தான் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த குறிப்பு என்ன வேதனையான விஷயம்னா, இவ்வளவு ஆண்டுகள் அந்த பெயர் இருந்து ஒரு தொல்லியல் ஆய்வாளர்கள் கூட இதை நோட் பண்ணி இந்த உலகத்திற்கு அதை அறிவிக்கவில்லை அப்படிங்கிறத வருத்தமான செய்தி. இதை பாரிஸ் மற்றும் சுவிட்சர்லாந்தை சார்ந்த பேராசிரியர்கள் அங்கே போய் 2025 முழுக்கவே இந்த ஆய்வுகள் செய்து இன்றைக்கி நமக்கு தகவலாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6 கல்லறைகளில் 30 பேர் நான் சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா 6 கல்லறைகளில் அந்த 30 பேரில் பிரதானமாக அங்கே பொறிக்கப்பட்ட ஒரு தமிழ் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிகை கொற்றன் என்று சொல்லக்கூடிய பெயர். சிகைனா என்னென்னா கொண்டைன்னு வரும், கிரீனைன்னு வரும், கிரீடம்னு வரும். கொற்றன் அப்படின்னா வெற்றியாளன் வரும். சிகை கொற்றன் அப்போ வந்து கிரீடம் அடிந்த வெற்றி. சிகை கொற்றன் அப்படிங்கிற பேர் மட்டும் கிடையாது, ஒரு பேர் இருக்குது, கோப்பன் வரத கண்டன் பேர் இருக்குது, சாத்தன் அப்படிங்கிற பேர் இருக்குது. ஸோ இந்த 3 பேர்கள் வந்து இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இன்னும் சில பெயர்கள்லாம் தமிழ் பெயர்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இன்றைக்கி ஆய்வுகள் நடத்தி இன்றைக்கி செய்திகளாக இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், அப்போ தமிழனுடைய மரபு என்பது எவ்வளோ பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து நீண்டு கொண்டு செல்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்க முடியுது. இந்த சிகை கொற்றன் பேர் வந்து புறநானூரில் வந்து வருது. புறநானூரில் சேரமன்னனுடைய பேர் வந்து அங்கே வந்து புத்தக கொற்றன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவு வந்து இன்றைக்கி வந்து தமிழன் வந்து கடல் கடந்து உலகம் முழுக்க பல்வேறு இடங்களுக்கு பறந்து விரிந்து சென்றிருக்கிறான். அவனுடைய அறிவுத்தன்மை என்பது அந்த அளவு நீண்டு சென்றிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இன்றைக்கி வந்து எகிப்துடைய இந்த கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய பெயர்கள் வந்து நமக்கு இது பறைசாற்றுது. ஸோ இந்த வகையில் நிச்சயமாக நாம் பெருமை கொள்ள வேண்டும், நிச்சயமாக நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். தமிழனுடைய இந்த பயணம் என்பது உலகத்தில் பல்வேறு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய இடத்துல இருக்குது. இந்த ஆய்வாளர்கள் கூட இந்தியாவில் தென் மாநிலங்களில் தான் இந்த பெயர்களுக்கான அறிகுறி இருந்திருக்குன்னு அவங்களே இதை குறிப்பிட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிச்சயமாக தமிழன் நிச்சயமாக ஒரு சிறந்த முறையில் இந்த உலகத்தில் பல்வேறு இடங்களில் சென்று அந்த கலாச்சாரங்களை தெரிந்து இங்கே வந்திருக்கான். இங்கிருந்து அந்த கலாச்சாரங்கள் பல்வேறு இடங்களுக்கு அவன் கொண்டு போய் சேர்த்துருக்கா அப்படிங்கிற விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடியும்.